நம்ம ஹேருக்கு தேவையான ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கும், நம்ம உடம்பு சூட்டை தணிச்சு ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம ஹேருக்கு தேவையான ஒரு மாய்ஸ்சரைசிங்கை கொடுக்கறதுக்கு டீப் ஆயிலிங் வந்து நம்ம பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம டீப் ஆயிலிங் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இதுதான் டே 27 ஆஃப் 30 days 30 hair tip. இந்த டீப் ஆயிலிங் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம், இல்லை 2 weeks ஒன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குது, அதனாலேயே ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு 2 tablespoon அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 tablespoon அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அட் லாஸ்ட்டாக ஒரு விட்டமின் இ ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. இது மூணுலேயுமே நம்ம ஹேருக்கும் நம்ம ஸ்கேல்ப்புக்கும் நிறைய மாய்ஸ்சரிங் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்குது. நல்லா எப்போவும் ஆயில் வைக்கிறத விடவும் அதிக அளவில் வைக்கிறத நம்ம டீப் ஆயிலிங் சொல்லுவோம். ஸோ அதிக அளவில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 30 minutes கழிஞ்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக